ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தேனி சேனல். இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாக சுவையான அதே நேரத்தில் சத்தான உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல சூடான உளுந்தங்களியில் சூப்பராக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம், பெண்களும் நல்ல தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேனை சிம்மில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் உளுந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ அந்த உளுந்தை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் அது ஆகட்டும். இன்னொரு பக்கம் வெல்லத்தை நல்லா தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டு வெல்லம் உருகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் சாப்பாடு அரிசி அதே கப்பில் ஒரு அரை கப்பு எடுத்து போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி நல்லா பொன்னிறமாக, ரெண்டுமே நல்ல பொன்னிறமாக வரணும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வறுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக பொன்னிறமாக வந்துருச்சு. ரெண்டுமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பொடி பண்ணியாச்சு. அந்த பொடியை தனியாக ஒரு பவுலில் போட்டு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இதில் பாதி பாகு இதில் ஊற்றிக்கலாம். வடிகட்டி ஊற்றலாம், ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். மிச்ச பாதி பாகு இருக்கட்டும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. நம்மளுக்கு கட்டியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு டக்குன்னு கட்டி ஆகாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிச்ச வெள்ளைப்பாகு இருக்குது பாருங்கள், அது பேனில் ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக் போட்டு விட்ருங்க. நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் உளுந்து மாவு. அந்த மாவு வெள்ளைப்பாகில் ஊற்றிக்கலாம். நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரே டைரெக்ஷனில் கிண்ட ஆரம்பிக்கலாம். நம்ம மொத்தமாக கிண்ட வேணால், ஒரே டைரெக்ஷனில் எப்பயுமே இப்படி இந்த மாதிரி கிண்டி விடுங்க. அப்போ நம்மளுக்கு கட்டி சேராது. இந்த மாதிரி கிண்டும் போது நம்மளுக்கு கட்டி சேராது. ஈஸியாக அந்த உளுந்த மாவு ஈஸியாக நம்மளுக்கு வேகவும் செய்யும். லைட்டாக பாருங்கள், சிம்மில் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா பபுள்ஸ் நம்ம மேலேயே தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டேஜில் நல்ல கெட்டி ஆகும். நம்ம அழகான பதத்தில், கரெக்டான பதத்தில் கிண்டும் போது நம்மளுக்கு அல்வா மாதிரி வந்துடும் இந்த உளுந்தங்களி. இப்போ பாருங்கள், நல்ல தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த டைமில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லெண்ணெய் உறிஞ்சிக்கிறோம். நல்ல களி வெந்ததுக்கப்புறம் அந்த நல்லெண்ணெய் ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம இதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரே டைரெக்ஷனில் கிண்டுங்க இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு ஓரங்களில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் இருந்து சூடாக எடுத்து அப்படியே கொட்டிடுங்க. ஆறி கொட்ட வேணால், சூடாக ஒரு தட்டி கொட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டான பதத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள். உளுந்தங்களி எப்பயுமே எப்படி சாப்பிடணும்னா, நடுவில் ஒரு குழி பறித்து அதில் நெம்ப நல்லெண்ணெய் ஊற்றி அதை தொட்டு சாப்பிடணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இதில் இனிப்பு போட்டிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அல்வா மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.